ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் என்பது ஆன்மீக ரீதியாக மனோகாரகனான சந்திரன் கேதுவின் பிடியில் சிக்கும் நேரமாக கருதப்படுகிறது. இது உணர்ச்சி பூர்வமான மாற்றங்கள், பழைய விஷயங்களை விடுவித்தல் மற்றும் ஆத்ம பரிசோதனைக்கான ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக, தியானம் மற்றும் மந்திர ஜபம் செய்ய ஏற்ற காலமாக கருதப்படுகிறது. கிரகண நேரத்தில் கோயில் நடைகள் சாத்தப்படுவது வழக்கம். அதே நேரம் சில பரிகாரங்களும் செய்யப்படுகின்றன. சந்திர கிரகணம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் ஏற்படும் வானியல் நிகழ்வே சந்திர கிரகணமாக விஞ்ஞானத்தில் பார்க்கப்படுகிறது. இது பௌர்ணமி நாட்களில் மட்டுமே நிகழும். இந்த நிகழ்வின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் இரத்த நிலவாக காட்சியளிக்கக்கூடும். அதாவது இதை ஆங்கிலத்தில் பிளட் மூன் என்று கூறுவார்கள். இது வளிமண்டல ஒளி விலகலால் ஏற்படுகிறது. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நிகழும் முழு சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் பூர்வ பல்குனி நட்சத்திரம், அதாவது பூர நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. இந்த கிரகணம் மாலை வேளைகளில் இந்தியாவில் தெரியும். இது பெரும்பாலும் ராகு கேதுவுடன் தொடர்புடையதாகவும் முக்கிய நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் தேவைப்படும் நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. இந்த கிரகணத்தால் பிடிக்கப்படும் ராசி சிம்ம ராசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். தேதி மார்ச் 3, 2026. பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், பூராடம் மற்றும் பரணி ஆகிய நட்சத்திரங்கள். இந்த கிரகணம் மாலை 4:34 மணி முதல் இரவு 6:47 மணி வரை இந்திய நேரத்தில் நிகழ்கிறது. கிரகண காலத்தில் வளிமண்டலத்தில் தீய சக்திகள் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எதிர்மறை கதிர்வீச்சுகள் சிலைகளின் ஆற்றலை பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் கோயில் நடைகள் மூடப்படுகின்றன. அப்பொழுது துளசி இலைகள் சிலைகளின் மீது வைக்கப்படுகின்றன. கிரகண காலத்திற்கு முன் நடை சாற்றப்பட்டு கிரகணம் முடிந்ததும் புண்ணிய கால குளியல், அதாவது கிரகண புண்ணிய கால ஸ்நானம் செய்யப்பட்ட பிறகு கோயில் சுத்தம் செய்யப்பட்ட பின்னரே நடையும் திறக்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகரிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுவதால் ஆலயங்களில் உள்ள சுவாமி சிலைகளின் சக்தி குறைவதை தடுக்கவும் புனித தன்மையை பாதுகாக்கவும் கோயில் நடைகள் அடைக்கப்படுகின்றன. கிரகண நேரங்களில் ஏற்படும் கதிர்வீச்சுகளிலிருந்து பாதுகாக்கவும் இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது. அதாவது கோயில்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று பாரம்பரியங்கள் பின்பற்றப்படுகின்றன. கிரகண காலத்தில் செரிமான சக்தி குறைவாக இருக்கும் என்பதால் உணவு உண்பதை தவிர்த்து பத்தியம் இருப்பது, அதாவது உபவாசம் இருப்பது உடல் மற்றும் மனதுக்கு சுத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிரகண காலத்தில் சந்திரனில் இருந்து வரும் கதிர்வீச்சு தற்காலிகமாக தடை செய்யப்படுவதால் வான்வெளியிலிருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும். அதனால்தான் கிரகணம் அன்று நம்மை பாதுகாக்க வேண்டி முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள் இன்றும் பின்பற்றப்படுகின்றன. அறிவியல் அறிஞர்கள் முதலில் கதிர்வீச்சு வரும் எனும் விஷயத்தை மறுத்து வந்தார்கள். தற்சமயம் ஏற்றுக்கொண்டு அவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தர்பை, கம்பளி போன்ற பொருட்களுக்கு மின் கடத்தா சக்தி உண்டு. மேலும் கதிர்வீச்சை அதிகமாக கடத்தாது. அதனால் அப்பொருட்களை வைத்து நம்மை தற்காத்து கொள்ள சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிரகண காலத்தை ஒருவித பயத்துடன் பார்க்க வேண்டியது அவசியமில்லை. இறைவன் எத்தகைய சூழலையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வழிகாட்டுகிறார். அதன் அடிப்படையில் கிரகண காலத்தில் நம்முடைய உடல், மனம், ஆத்மா ஆகியவை ஒன்றுபடுவதால்
அன்று இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்ய மிகவும் சிறப்பான நாளாகும். மந்திர சாஸ்திரத்தில் ஜபம் செய்யும் காலத்தின் தன்மை எப்படி பலன் கொடுக்கிறது என்பது கூறப்படுகிறது. எல்லா நேரத்திலும் ஜபம் செய்தால் 1 மடங்கு பலன், அதையே சந்தியா காலத்தில் செய்தால் 10 மடங்கு பலன் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும். பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாளில் செய்தால் 1000 மடங்கு பலன் கிட்டும். ஆனால் அதே மந்திர ஜபங்களை கிரகண காலத்தில் நாம் செய்தால் 1,00,000 மடங்கு பலன் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கிரகணத்தன்று 1 முறை மந்திரத்தை உச்சரித்தால் 1,00,000 முறை சொல்லுவதற்கு சமம். கிரகண காலத்தில் பெரிய பெரிய மந்திரங்கள் தெரியாதவர்கள் கூட இறைவனின் திருநாமங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே அது அளப்பரிய பலனை தரும் என்பது கண்கூடான நம்பிக்கை. இந்த கிரகண காலத்தை நாம் ஆன்மீக விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக கிரகண காலத்தில் செய்யக்கூடாதது என்பவை உணவருந்துவது, உணவை சமைப்பது மற்றும் உடலை வருத்தும் எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. இந்த கிரகண காலத்தில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியவை பூஜைகள், தியானம், ஜபம் மற்றும் பித்ரு தர்ப்பணம் ஆகியவை ஆகும். கிரகண நேரம் ஆரம்பிக்கும் பொழுதும் கிரகணம் முடிந்த பிறகும் குளிக்க வேண்டும் என்பது ஐதீகம். கிரகண நேரத்திற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முன்பே அல்லது பிறகோ மட்டுமே உணவருந்த வேண்டும் என்பதும் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் நம்பிக்கை. இந்த கிரகண காலத்தில் ஜீரண சக்திக்கு வேலை கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். தர்பையை வீட்டில் இருக்கும் நீர், தயிர், பால் பொருட்கள், ஊறுகாய் போன்ற கெட்டுப்போகும் பொருட்களில் நாம் இட வேண்டும். சந்திர கிரகணம் என்பதால் கிரகணம் ஆரம்பிக்கும் சமயம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சந்திர கிரகணத்தை கண்களால் பார்க்கக்கூடாது, நீரில் பிம்பம் விழ வைத்து பார்க்கலாம். கிரகண காலத்தில் தொடர்ந்து நாம ஜபம் மற்றும் பாராயணம் செய்து வர வேண்டும். வீண் பேச்சுகள் மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.